வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டின் அரசியல்வாதியான செந்தில் பாலாஜி சம்மந்தப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு தகவலின் அடிப்படையில் ஒரு சின்ன சம்பவமாக பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு நம்ம சொல்ல இருக்கிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செந்தில் பாலாஜி சர்ச்சை, அரசியலுக்கும் நீதிமன்றத்துக்கும் இடையே மோதல். பிரபல அரசியல் பிரமுகரான செந்தில் பாலாஜி சமீபத்தில் அரசு பணி நியமனத்தில் மோசடி செய்ததாக எழுந்துள்ள ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு சம்பவத்தால் கவனம் பெற்றிருக்கிறாரு. இச்சம்பவம் பார்த்திங்கன்னா அவரை கைது செய்து சட்ட நடவடிக்கைகளுக்கு வழிவகுத்தது. கைது செய்யப்பட்டதை சித்தரிக்கும் வீடியோ கிளிப்பிங்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சமூக ஊடகங்களில் வைரலாகி மிகப்பெரிய விவாதங்களையும் தூண்டியது. அதன் பின்பு செந்தில் பாலாஜி ஆரம்பத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அதிமுக சேர்ந்தவர் அப்பொழுது. ஆனால் பின்னர் பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் விசுவாசமாக பார்த்திங்கன்னா மாறினார். ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது ஆட்சியில் குறிப்பிடத்தக்க பதவி வகித்தவர். இருப்பினும் அதிகார மாற்றத்தின் போது பாலாஜி அவர்கள், அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்ததாக குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டார். இது பொதுமக்களின் சீற்றம் மற்றும் விசாரணைக்கான கோரிக்கைகளுக்கு வழிவகுத்தது. அது மட்டுமல்லாமல் பொதுமக்களின் விமர்சனங்கள் அதிகரித்து வரும் நிலையில் செந்தில் பாலாஜி மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணையை தொடங்கியது. லஞ்ச ஒழிப்புத்துறையை சேர்ந்த பல்வேறு அதிகாரிகள் விசாரணை நடத்தி வரும் நிலையில் ஜூன் மாதம் அதிகாரப்பூர்வமாக விசாரணை தொடங்கியது. இதை அடுத்து செந்தில் பாலாஜி அவரது இல்லத்தில் இருந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். செந்தில் பாலாஜி அவரது இல்லத்தில் கைது செய்யப்பட்டார். விரைவில் அவருக்கு அசௌகரியமான மற்றும் நெஞ்சுவலி ஏற்பட்டது. உடனடியாக மருத்துவ பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். மருத்துவ பரிசோதனையில் 4 இடங்களில் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அவருக்கு ஆஞ்சியோபிளாஸ்டிக் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. உடல்நிலை சீரானது. பின்னர் அவர் மருத்துவ சிகிச்சைக்காக மருத்துவமனையில் உள்ள சிறை அறைக்கு மாற்றப்பட்டார். சரிங்களா? அதன் பின்பு பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டதை அடுத்து சட்ட போராட்டம் தொடர்ந்தது. முறையற்ற கைது நடைமுறைகள் மற்றும் காவலில் மனிதாபிமற்ற முறையில் நடத்தப்பட்டதாக அவரது வழக்கறிஞர்கள் மனு தாக்கல் செய்தனர். மனுவை முதலில் 2 நீதிபதிகள் விசாரித்தனர். முதல் தீர்ப்பு செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக இருந்தது. ஆனால் 3வது நீதிபதியால் முடிவை மாற்றினார். இதனால் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்டது. செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டுக்கு பிறகு இறுதியில் வழங்கப்பட்டது. அவரது கைது மற்றும் தடுப்பு காவல் நிபந்தனைகளை மறுப்பு ஆய்வு செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டது. முழுமையான மருத்துவ மதிப்பீடு மற்றும் சிகிச்சைக்கு பிறகு அவர் நீதிமன்ற காவலில் இருந்து விடுவிக்கப்பட்டார். கைது நடைமுறைகள் சட்ட திட்டங்களுக்கு இணங்க வேண்டும் மற்றும் குற்றம் சாட்டப்பட்டவரின் கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நீதிமன்றம் வலியுறுத்தியது. இச்சம்பவம் கைது நடைமுறைகளை முறையாக நடத்துவது மற்றும் காவலில் உள்ள நபர்களை நடத்துவது குறித்து பொது விவாதங்களை தூண்டியுள்ளது. செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டதை சித்தரிக்கும் வைரலான வீடியோ சமூக வலைதளங்களில் விவாதத்தில் வழிவகுத்தது மற்றும் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. சட்ட நடவடிக்கைகள் நடந்து வருகின்றன. நீதிமன்றத்தின் தீர்ப்பு அரசியலுக்கும் நீதிமன்றத்திற்கும் இடையிலான சமநிலை பற்றிய விவாதங்களை தூண்டியுள்ளது. செந்தில் பாலாஜியின் கைது தொடர்பான சர்ச்சை அரசியலுக்கும் நீதித்துறைக்கும் இடையிலான சிக்கலான உறவை எடுத்துக்காட்டுகிறது. இந்த சம்பவம் சட்ட நடைமுறைகள், குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை நடத்துவது மற்றும் அரசியல் பிரமுகர்களின் வழக்குகளில் கூட மனித உரிமைகளை நிலைநிறுத்த வேண்டியதன் அவசியத்தை பற்றிய விரிவான உரையாடல் தான் தூண்டியுள்ளது அப்படின்னு சொல்லலாங்க. சட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் செந்தில் பாலாஜியின் வழக்கு நீதி அமைப்பில் உரிய நடைமுறை பற்றி நியாயத்தன்மையின் முக்கியத்துவத்தை நினைவூட்டுகிறது. இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.